பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ள குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு பந்தச்சோலை வானம் பூமி யாவும் இன்பம் இங்கு இன்பக் கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா நானே தரும் நாளும் வரும் ஏன் அவசரமோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ மெல்லப் பேசும் கள்ளப்பார்வை ஜாதி பூவின் மென்மை சொல்லப் போகும் பாடல் நூறும் யாடை காட்டும் பெண்மை முள்ளில்லாத தாழை போல தோகை மேனி என்று அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ அந்த நேரம் நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பொன் பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல கை தொட்டாட காலம் நேரம் போக போக உண்டு கண் பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி இன்று பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா கூடம் தனில் பாடம் பெரும் காலங்கள் சுவையல்லவோ பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ இந்தாங்கோ. இதுதான் முருக என்கிட்ட கொடுத்தது. பத்திரமா இருக்கட்டும். சும்சாய், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ணே, வந்த வேலை தான் முடிஞ்சு போச்சே, நம்ம ஹோட்டலுக்கு போயிடுவோமா? போவோம். இவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். ஐயா, இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நாங்க ஹோட்டலுக்கு புறப்படுறோம். எந்த ஹோட்டல்? துசிதானி. துசிதானி? ஆமா, நாங்க போயிட்டு வர்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
மேத்தா வணக்கம். சவாலி. எவ்வளவு அழகா இருக்க. ஃபைன், பியூட்டிஃபுல். ஆமா, கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சிட்டு இருக்கியே. ஆமா ஆமா. கையில என்ன? என் பிரசன்டேஷன். ஓஹோ, நான் கூட உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். வாட்? எனக்கா? கொடு கொடு. வா காமிக்கிறேன். கமான் கமான். எவ்வளவு தூரம்? ஓ ப்ளீஸ் முடியாது. வா காட்டுறேன். வர போறியா இல்லையா? அடிப்பேன். வா வா. அண்ணே, ராத்திரி பூரா கத்திய வச்சுக்கிட்ட அந்த மேத்தா அண்ணனை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா? அவளுக்கு தெரியாது அண்ணனே ஒரு கத்தின்னு. இத வந்துட்டாங்களே. நான் சொல்ல மேத்தான், அது இதுதான். வணக்கம். வணக்கம். தங்கமான பொண்ணு. அண்ணே, நான் சொல்லல, அந்த ஆராய்ச்சி குறிப்போட 3வது பகுதி இவங்க அப்பா கிட்ட தான் இருந்துச்சு. ஆமா மேத்தா, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். மை வைஃப் ரத்னா. வைஃப்? வாட்? மேத்தா, ஏன் இப்படி இருக்க? You married? Are you married? எங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழுகுறாங்க? கொஞ்சம் இரு மேத்தா. இந்த உலகத்துல நாம் நினைக்கிறது எல்லாமே நடந்துடும் எதிர்பார்க்கவே கூடாது. அதுக்காக கண்ணீர் விட்டோ கவலைப்பட்டோ எந்த பிரயோஜனம் இல்லை. மேத்தா, இயற்கையின் தீர்ப்புக்கு நாம் எல்லோரும் கட்டுப்பட்டுத்தான் தீரணும். நான் எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா உன்னை போல எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. தங்கச்சி, நடந்து விட்ட முடிவுக்கு புதிய ஒரு தொடக்கத்தை தேடி நாம் அலையவே கூடாது. உன்னையும் என்னையும் ஆண்டவன் ஏன் சந்திக்க வச்சான்னு தெரியுமா? எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையேங்கிற குறை நீக்கிறதுக்காகத்தாம்மா. தங்கச்சி, என்ன கூட பிறந்த அண்ணனா ஏத்துக்க. அண்ணா. தங்கச்சி, அண்ணே, உங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது. தங்கச்சி இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான். ஆனா இப்ப எல்லாருக்கும் குறை தீர்ந்து போச்சு. சாபாஷ் ரத்னா, நான் சொல்றது ஆராய்ச்சி விளக்கம். ஜப்பான், கியோட்டோ, புத்த பிக்ஷு வீட்டில் இருக்கிறது. அண்ணே அண்ணே, நம்ம ஜப்பானுக்கு போலாண்ணே.
பஞ்சாயி காதல் பறவைகள் பாடும் கவிதைகள் தீராததோ ஆராததோ வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம் கொண்டாடும் நேரம் கற்பனை வேகம் பேரும் ஊரும் சேரும் எந்தெந்த நாடும் நமது சொந்தம் என்றாகும் பொழுது அன்பினில் ஆடும் மனது அத்தனை பேர்க்கும் இனிது அமுது புதிது வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம் பஞ்சாயே பாடும் கவிதைகள் தீராததோ ஆராததோ வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம் பஞ்சாயே பாடும் கவிதைகள் தீராததோ ஆராததோ வளரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம் விமலா, ஏன் பேசாம இருக்கிற? அவன் கிட்ட ஏதாவது பேசு. அவன் புத்தி எப்படியாவது சுவாதீனத்துக்கு கொண்டு வா. என்னங்க, இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்க. விமலா, அது யாருன்னு சொன்னாதானே அவனுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். முருகன், இவர்தான் புத்தர், உலகத்துக்கே வழிகாட்ட நம்ம நாட்டுல பிறந்த உத்தமர்.
அன்ப மறக்காதே, ஆசைக்கு அடிமையாகாதே, உயிரை வதைக்காதேன்னு தத்துவம் சொன்ன மகாமேத மகாமேத. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தீங்களா இவரை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஒண்ணுமில்ல விமலா, ஏதோ குணமாயிடுமேங்கிற ஆசையால அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே இங்க இருக்க வேண்டாம். வா போலாம், வா போலாம். யாசர், எல்லா வசதிகளும் செய்து கொடு. வாங்க. முக்கியமான விஷயம், கொஞ்சம் வாங்க. விமலா, பாத்தியா? இப்ப பூட்ல மின்சாரம் இருக்குது. உன் காதலன் தொட்டா செத்தான். அழகா இருக்கிற அந்த பைத்தியக்காரர்களால் அனுபவிக்கவே முடியாது. அதனால நானே இந்த லெட்டருக்கு என்ன பதில் எழுதுன்னு தெரியல, கேட்க வந்தேன். நடு ராத்திரில தான் ஆலோசனை கேட்க வந்திருக்கியா? உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு பாஸ். நான் பேச முடியாது, சொல்லு போ. Good morning. Good morning.
என்னைக்காவது ஒரு நாள் சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வீதி வீதியா அலைய போறீங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அலைவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ எல்லாம் ரத்தம் கொட்டுதே, வேஸ்ட் ஆகுதே. ரத்த தானமாவது பண்ணிருக்கலாமே. நல்லா இருந்தீங்களே. ஐயோ முத்தி போச்சு. பாஸ், உங்களை கண் கொண்டு பார்க்க முடியல. இதெல்லாம் எப்படி நடந்தது? யார் காரணம்? எல்லாம் முருகன் தான். முருகா, நீ சூரனை தானே சம்மாரம் பண்ணணும். என் பயிரவனையே செஞ்ச. புரியுது. நம்ப முருகனா? நீங்க எங்க போனாலும் எப்ப போனாலும் துணையோட தானே போவீங்க. இன்னைக்கே தனியா வந்தீங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்குது. என்ன பண்ணீங்க? எப்படி சத்தாரும் பித்தாருமா கிழிஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா? இவருக்கு பட்டிருக்கிற அடிக்கு நீங்க பாட்டில்ல டீச்சர் வாங்கினா பத்தாது. ட்ரம்ல வாங்கி முதலாளி பாசம் சொன்னேன். பைரவன், என்ன நடந்தது? டாக்டர் வாங்க. அதிர்ச்சியினால ஏற்பட்ட சித்த பிரமைய அதே போல இன்னொரு அதிர்ச்சியினாலதான் குணப்படுத்த முடியும்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. அதனால விமலாவ முருகன் கண்ணு முன்னாலேயே கற்பழிக்கிறத நடிச்சீங்க இல்லையா? நடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளை கட்டி அணைச்சப்போ என்னையே நான் மறந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் மிருகமா மாறிட்டேன். அதுக்குள்ள முருகன் வந்துட்டான். வேணாம் டாக்டர். முருகனுடைய பைத்தியத்தை குணப்படுத்த வேற ஏதாவது புது முறையா தான் ட்ரை பண்ணணும். கம்ப்ளீட்லி நியூ மெத்தட். வாங்க, நான் சொல்றேன். I'll tell you all about it. மெது. விமலா, ஏன் அழுற? என்ன சொன்னீங்க? விமலாவா? ஆமா, விமலா தாங்க. என்ன விமலான்னு தெரியுதா? நான் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? நீதான் விமலா, நான் தான் முருகன். அதோ போலாம்பா, அவன் தான் பைரவன். பக்கத்துல இருக்கானே பாலாபுரம் டாக்டர். நீங்க பேசுறீங்க, நீங்க ஒழுங்கா பேசுறீங்க. ஆமா, நான் எப்ப தப்பா பேசுறேன்? அதே குறும்பு, அதே பேச்சு. நீங்க கூட வைத்தீங்க. விமலா, நான் இன்னைக்கு குணமாகல. புத்தர் கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே எனக்கு பைத்தியம் தெரிஞ்சேன். பைத்தியம். இனிமே எனக்கு கவலையே இல்லைங்க. கவலையே இல்லை. பயப்படாத, எல்லாம் நல்லா இருக்கான். ஹலோ, ஜீனா ஸ்பீக்கிங். பாஸ், நான் முன்னையே போன் செய்தேன், நீங்க இல்லை. ஆராய்ச்சி குறிப்பு ஜப்பான் கியோட்டோ புத்த பீச் வீட்டிலே இருக்குது. ஹலோ மிஸ்டர் பைரவன், என்ன திடீர்னு ஜப்பானுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா வரீங்களா? ஓகே, கம் ஆன். அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற பொட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? இந்த விலாசத்துல இருக்கிற புத்த பிச்சுடைய பாதுகாப்புல இருக்குது. உங்களால கொண்டு வர முடியுமா? இந்த மதையாரைய பார்த்து அந்த கேள்வியை கேட்டீங்க. நான் இதுவரைக்கும் எதிலுமே தோல்வி அடைஞ்சதில்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ஆல்ரைட், இந்த பொட்டியை கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? $10 கோடி. உனக்கு? எனக்கு $1 கோடி. 1 கோடி? ஆமா, இந்தாங்க $1 லட்சம் அட்வான்ஸ். உங்களை தேடி கோயிலுக்கு போனேன். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்தேன். இருக்கிற இடத்தையே இறைவனுடைய ஆலயம் மாதிரி வச்சிருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் அன்பின் வடிவம், அகிம்சையின் உருவம். திரும்புகிற திசையெல்லாம் புத்தருடைய போதனை ஒலிக்கணும். பார்க்கிற இடமெல்லாம் அவருடைய திருவுருவம் காட்சி அளிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. ஆமா, நீங்க யாரு? நான் விஞ்ஞானி முருகனுடைய தம்பி ராஜ். உங்க அண்ணன் இறந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அவருடைய ஆத்மா சாந்தி பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன். எங்க அண்ணன் சாகல. உண்மையாவா? ஆமா, அவர் எதிரிங்க பிடிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க.
ஏன்? எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பை அபகரிக்கிறதுக்காக. ஐயா, அது இங்கதானே இருக்கு. ஆமா தம்பி, நம்மாலே அந்த கருணையே வடிவான புத்தபிட்சுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ உடனே போய் அதை வாங்கிட்டு வான்னு எங்க அண்ணன் ரகசியமா செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அதை தந்துடுறீங்களா? தாராளமா எடுத்துட்டு போங்க. அது இருக்கிற இடத்தை பத்தி உங்க அண்ணன் சொல்லவில்லையா? அதாவது தொசிகா, கிமாகோ, மிகாயோ, கிமோனா. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் அது எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கும் ரகசிய வார்த்தை எனக்கும் முருகனுக்கும் மட்டும் தான் தெரியும். உங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லலையே. இது மாத்திரம் எப்படி சொல்லாம விட்டாரு? எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்யறது? அந்த ஆராய்ச்சி குறிப்பை தர போறியா இல்லையா? இல்ல உன்னை கொன்னுடுவேன். ஒரு எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாது என்பது புத்தருடைய கொள்கை. அவர் பாதையிலே நடப்பவன் நான். என் உயிர் போனாலும் சரி, உனக்கு அந்த ரகசிய குறிப்பு கிடைக்காது. கிடைக்கிறா இல்லையான்னு பாரு. சோமாரியாட்டம். ஐயாவுக்கு என்ன உடம்புக்கு? கொஞ்சம் குளிர் ஜரம். நீ முருகன் தம்பி ராஜு இல்ல? ஆமாங்க, நான் தான். எங்க அண்ணன். உங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது. சீக்கிரம் திரும்பிடுவார். நல்லதுங்க ஐயா. எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பு உங்க பாதுகாப்பு தான் இருக்கான். புரியுது. அதை தேடி அலைவங்கிட்ட இருந்ததை காப்பாற்ற நினைக்கிறேன். அதை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே காப்பாற்ற துடிக்கிறேன். எடுத்துக்கோ. ஆனா அந்த ரகசிய வார்த்தைகள் தோஷிகா, கிமோகோ, மிகாயோ, இமோனா. தெரியுமே. அதோட பொருள் தெரியுமா? தெரியும். தொஷிகா பெரிய புத்தருக்கு இடது பக்கத்துல, கிமோகோ மேற்கு பக்கத்துல இருந்து 5வது கல், மிகாயோ வலது பக்கத்துல இருந்து 4வது கல், இமோனா அந்த கல்லுக்கு அடியில தான் குறிப்பு இருக்கு. நீயே எடுத்துக்கோ. தவக்கோலத்தில் இருக்க நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்காகவே அலையற பைரவன் கிட்ட இதை கொடுத்தா எனக்கு $1,00,00,000 கிடைக்கும். $1,00,00,000. எல்லாத்தையும் துறந்து நீங்களா இந்த அற்ப ஆசைக்கு அடிமையாயிட்டீங்க. நான் புத்த பிச்சு இல்ல, இதெல்லாம் வேஷம்.
தெரிஞ்சிருக்கும். உன் பலத்தை நான் பார்த்துட்டேன், என் பலத்தை நீ பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு சான்ஸ் கூட. மரியாதையா அந்த பொட்டியை கொடுக்க போறியா இல்ல உன் உயிரை கொடுக்க போறியா? அங்கே புத்த சிலை இருந்தது, அது புனிதமான இடம். அதனால நீ கொடுத்த, நான் வாங்கியிருக்கேன். மரியாதையா பொட்டியை கொடு. பெட்டி தானே வேணும்? ஆமா கொடு. ஏன் நீ தான் எடுத்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டியே. ம் சரணம் கச்சாமி. முருகன் இல்லைங்க, என் பேர் ராஜு, நான் அவளுடைய தம்பி. ஓ, நீதானா? என்னை இந்த கதிக்கு ஆளாக்கினானே அந்த நண்பன் எங்கே இருக்க? வாங்க. நண்பா, என்ன இது? சீக்கிரம் பண்ணி கொண்டு வா. நண்பா, நண்பா, என்னப்பா? அப்பா, நண்பா, இது என்ன மிருகவரி? இப்படியா ஒரு உயிரை துன்புறுத்துவது?
தப்பா நினைக்காதீங்க. பாதுகாப்புக்காகத்தான். அதுவும் இந்த புனிதமான இடத்துல என் கை இவர் மேல படவே இல்லை. எங்கே இருந்தால் என்ன, இன்னொரு உயிரை வைத்தா உன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒரு உயிருக்காகவா? நிச்சயமா இல்லை. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அநியாயமா அழிஞ்சு போகாம தடுக்க. நண்பா, சுட சுடத்தான் தங்கம் சுத்தமாகும், வெட்ட வெட்டத்தான் மரம் வளரும். அதுபோல இந்த கெட்ட நிகழ்ச்சிக்கு பின்னாவது நீ திருந்தினால் போதும் நண்பா. ஐ ஆம் சாரி. ராஜ், இந்த ஆராய்ச்சி ஒரு அழிவு சக்தி. இருந்தாலும் உன் அண்ணன் ஏன் என் கையில் கொடுத்து வைத்தார் தெரியுமா? மீண்டும் ஆராய்ச்சி செய்து இது ஆக்க சக்தியாக மாற்றத்தான். இது எதிரிகளின் கையில் சிக்கினால் உலகத்திற்கே ஆபத்து. இதை உன் அண்ணனிடம் சேர்ப்பித்து விடு. போ, உன் முயற்சி வெற்றி பெற புத்தனை வேண்டுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி.